ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரீ செமினாரில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றின முழுமையான விளக்கம், எஸ்எம்சி ட்ரேடிங்னா என்ன, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படின்ற டீட்டெயிலான நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கான தேவை என்ன மாதிரி இருக்கு, நாம ஏன் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கிளியரான ஐடியா இந்த எண்ட் ஆஃப் திஸ் வெபினார்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இந்த பின்ஃபக்ஸ் அகாடமி பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலை அப்படின்னு சொன்னால் நம்ம பின்ஃபக்ஸ் அகாடமியை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கு எங்களுடைய கம்பெனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெவலில் ட்ரேடிங்கை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து எவ்வளோ முடியுமோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லாட்டி புதுசாக வர ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அண்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்டை பற்றின டெப்த்தான நாலேஜை கொடுத்து உங்களை வந்து ஒரு ஜீரோலேருந்து ஒரு ப்ரோ ட்ரேடராக மாற்றுறது தான் எங்களுடைய மெயினான ஃபோக்கஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து நாங்கள் முழுமையாக சொல்லிக் கொடுக்குறோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் அனலைசிஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து படிக்கிறது, நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் அனலைசிஸ் படிக்கிறத தாண்டி ப்ராக்டிக்கலான லைவ் செஷன்ஸை வந்து மார்க்கெட் செஷன்ஸை வந்து உங்களுக்கு நாங்கள் படிப்பிக்கிறோம் அண்ட் டீச் பண்ணுறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரேடர் பிகினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிப்பிக்கணும், எவ்வளோ எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட்ல க்ரோ பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சரா எங்களுடைய ட்ரைனிங்கை நாங்கள் வந்து உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 விஷயங்கள் நாங்கள் மெயினாக இந்த பின்ஃபாக்ஸ் அகாடமிலேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டாக இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு டெப்த்தான நாலேஜை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ என்னோட பேர் வந்து யுகேஸ்வரன். நான் பேசிக்காக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ உங்களுக்கு நான் தான் படிப்பிக்க போகிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபீல்டுக்குள்ளே வாரதுக்கே என்னோட ட்ரேடிங் தான் காரணமாக இருந்துச்சு. அண்ட் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 இயர்ஸ் மேலே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் அதை தாண்டி நான் ஒரு கணிசமான ப்ராஃபிட் எடுக்கிறனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீச் பண்ண போகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும் அப்படின்றதுல நாங்கள் கேரண்டி பண்ணுறோம். ஸோ இப்போ பொதுவாக இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி நாம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2030 இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கோல் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை வந்து சரி செஞ்சுக்க முடியும். நம்மளுடைய விஷன் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்மளால லைஃப்ல மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துல போயிட்டு வின் பண்ணி நிற்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத கொஞ்சமாவது கெஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இருக்க காலத்துல எல்லாத்துக்குமே பண தேவை அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அந்த பண தேவை அப்படின்னு ஒன்று இருக்கிறப்போ அந்த பண தேவையை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஒரு கவனம் இருக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா மக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளவுதான் இருக்கணும், இது போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கவங்களும் இருப்பாங்க. இல்ல நமக்கு வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் மணி தேவை, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போடணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ இதுல நீங்க எந்த இடத்த பிடிச்சுக்கிறீங்க அப்படின்றத தீர்மானிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை கத்துக்கிறப்போ நீங்க ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கிட்ட இந்த ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸா இருக்கட்டும், ட்ரேடிங் ரிலேட்டடான வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்கிறப்போ உங்களுக்கு ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தை புதுசா இருக்காது. ஏன்னா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இந்த ட்ரேடிங் வார்த்தையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 60-70 வருஷமா இருக்கு. ஓகே. ஸோ இப்படியாப்பட்ட இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த 2030
உலகத்துல ஃபினான்ஷியலா என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வரலாம் அப்படின்றத பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய தேவை, நம்மளுடைய மாற்றம் என்னவா இருக்கு போகுது அப்படின்னு தெரியாம, நம்மளோட கோலை செட் பண்ண முடியாது. ஸோ நமக்கான தேவை எப்படின்னா, இப்ப நீங்க வந்து 22 வயசுல இருக்கீங்க, இல்லாட்டி 25 வயசுல இருக்கீங்கன்னா, 30 வயசுல என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றத நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் நான் 22 வயசுல இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் 25 வயசுக்குள்ள என்னோட படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோல். இங்க பணம் சம்பாதிக்கிறது தான் எல்லாத்துடைய மிகப்பெரிய கோலா இருக்கு. அப்படி பணம் சம்பாதிக்கிற இந்த கோல்ல நம்ம அச்சீவ் பண்ணணும்னா, சில நடைமுறைகளையும், சில விஷயங்களையும் சரியா கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அதுல போயிட்டு சர்வைவல் ஆக முடியும். சோ 2030ல என்ன மாரியான விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, கோல்டு டு பிரைஸ். ஓகே. கோல்டு டு பிரைஸ் வந்து நாம ஏன் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ சரிங்களா 2026லயே உங்களுக்கு கோல்டு டு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 24 கேரட் 4,37,000 அது வரைக்கும் போயிருக்கு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2030ல கோல்டு டு பிரைஸ் இன்னுமே சரமாரியா வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். பட் ஏன் அப்படின்னா, இப்ப கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கோல்டு பிரைஸ் கூடுனுச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதுக்கேத்த மாரி மூவ் ஆக வேண்டியிருக்கும். ஏன்னா கோல்டு பிரைஸ் மட்டும் கூடாது. அதோட சம்பந்தப்பட்ட நிறைய மார்க்கெட்ல சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்ககிட்ட காசு இருந்தாலுமே, அதாவது உங்ககிட்ட காசு இருந்தாலுமே, நீங்க வாங்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அத விட இருக்கும். சரிங்களா? அதாவது அதாவது உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி காசு இருக்காது. நீங்க இருக்கிற காசுக்கு ஏத்த மாரி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஒவ்வொருத்தரோட பெர்சனல் இன்கம் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ இன்னைக்கு சாதாரணமா ஒருத்தருடைய நாள் சம்பளமா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4,500 5,000 கிட்ட கிடைக்கணும். பட் ரூ. 2,500 அந்த அளவு தான் கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு வருடங்களும் கூட கூட ஒரு தனிநபருடைய வருமானத்துல வந்து மாற்றங்கள் நடப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வர்ச்சுவலா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது பிசிக்கலா வேலைக்கு போகாம ஆன்லைன்ல பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க, இல்ல ஏர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கான பேசிக்கான இன்கம் மோர் தென் 10,000 மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாரி ரிட்யூசிங் பர்ச்சேசிங் பவர்ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கட்ட காசு இருக்கும். அந்த காச தாண்டி உங்களால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த காச விட அந்த பொருளுட்டு விலை அதிகமா இருக்கும். நீங்க இருக்கிற காசுக்கு வந்து அந்த பொருள வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களால வாங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஏன்னா, அந்த மணி விட்டு பவர் வந்து அங்க குறைஞ்சுக்கிட்டே வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, விலை கூடிக்கிட்டே வரப்போ, உங்ககிட்ட இருக்க மணி பவர் வந்து குறையிறப்போ, நீங்க உங்களால குறிப்பிட்ட பொருளையோ, அந்த சர்விஸையோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாம இருக்கும். ஏன்னா எதிர்காலத்த பொறுத்தவரைக்கும், இப்போ ஒரு காலத்துல இப்ப இருக்க நாட்கள்ல நீங்க ஒரு கோல் செட் பண்ணி, லாங் டைம் செட் பண்ணாம, அதுக்கேத்த மாரி உழைக்காம, நீங்க வந்து நீங்களே ஒரு அசம்ப்ஷன்க்குள்ள இருக்கீங்கன்னா, உங்களுக்கு 2030 பெரும் தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலயும் காம்படிஷன்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. இப்ப எந்த வேலைக்கு நீங்க போனாலுமே, அந்த வேலையில ஒரு 10 பேர் முன்னுக்கு தான் நிப்பான். ஏன்னா, நமக்கு ஒரு வேலைக்கு போறோம்னா, அதிகமான வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த வேலையில நம்ம சர்வே பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்மளால அந்த வொர்க்குள்ள போக முடியாது. அப்படி வேலைக்குள்ள போனாலும், அங்க இருக்க காம்படிஷன்ஸ் வந்து உங்கள வெளியில ஏத்துறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வழி இருக்கும். சோ, அதனால இப்போ 2030 பத்தி இப்போ இருக்கிறதுல வச்சு நாம ஏன் எதிர்காலத்த பத்தி கவனிக்கணும் அப்படின்னா, நமக்கு எதிர்காலத்துல பணத்திட்ட தேவை வந்து எத்தன மடங்கு ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா வேணும். ஏன்னா, நீங்க வந்து ட்ரேடிங்குள்ள இன்வால்வ் ஆகுறப்போ, ஏன் இந்த ட்ரேடிங் அப்படின்னா காசு சம்பாதிக்க அப்படின்னு சொல்லுவீங்க. 2030ல ஏன் இந்த ட்ரேடிங் அப்படின்னு நீங்க கேட்கிறப்போ, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மார்க்கெட்ல இருந்தா தான் அந்த மார்க்கெட் பத்தின அறிவு உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் நாம ஏன் 2030 பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கோல் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். நம்மளுடைய உண்மையான எதிரி யாரு அப்படின்றது தெரியாம, நம்மளால போர் புரிய முடியும். அந்த மாரி தான். எக்ஸாம்பிள் இப்போ 2030ல இந்த மாரியான இன்ஃப்ளேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல கோல்டு இறங்குறது, ரிட்யூசிங் பவர் அதாவது பர்ச்சேஸ் பண்ற பவர் வந்து நமக்கு குறையுது அப்படின்னா, அத ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு ரெடியா இருக்கணும். நம்ம ரிட்டயர் ஆனா கூட நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்றப்போ, நமக்கு ஒரு பெர்மனன்ட்டான ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும். ஸோ அது நம்ம எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்றது கோல் செட் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2030ல நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது. அதனால நாம ஏன் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஹிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங் இப்ப எக்ஸாம்பிள் நாம வந்து இந்த ட்ரேடிங்ன்னு பார்க்கறப்போ, இந்த ட்ரேடிங் அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ட்ரேடிங் பத்தி நெறைய விஷயங்கள் கத்துக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப பிசிக்கலா நீங்க பண்ண போறீங்கன்னா, அதுக்கு பேர் வர்த்தகம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள பை பண்ணி அத செல் பண்றப்போ, அதாவது ஒரு பொருள குறைஞ்ச விலைக்கு வாங்கி, அத கூடின விலைக்கு அதோட பிரைஸ் விட்டு சேஞ்சஸ் மாற்றம் வர்றப்போ நம்ம அத வித்தோம் அப்படின்னா, அதுல கிடைக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அந்த அந்த பிரைஸ் சேஞ்ச் தான் நமக்கு கிடைக்கிற லாபம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து வர்ச்சுவலைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் இது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா நீங்க எதையுமே அணுக முடியாது. நீங்க வர்ச்சுவலா தான் இந்த ட்ரேடிங்க உங்களால கத்துக்கிட்டு மூவ் பண்ண முடியும். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து நீங்க எப்படி ட்ரேடிங்ல பிசிக்கலான குட்ஸ வந்து அதாவது பொருட்கள வந்து பை பண்ணி செல் பண்றீங்களோ, அதே மாரி இந்த ட்ரேடிங் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவலான கரன்சிஸ் மெட்டல்ஸ வந்து பை பண்ணி செல் பண்ணுவீங்க. ஸோ அதத்தான் நாம ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இந்த ட்ரேடிங்ல நமக்கு வரக்கூடிய லாபம்ன்றது எது? அந்த நீங்க பொருள வந்து அதாவது குறைவான விலைக்கு வாங்கி, கூடிய விலை வர்றப்போ அத விக்கிறப்போ, அந்த இடத்துல வரக்கூடிய பிரைஸ் சேஞ்ச தான் நாம வந்து இந்த ட்ரேடிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ அந்த EUR USD அப்படின்றது ஒரு கரன்சி பேர். நீங்க ட்ரேடிங்குள்ள வரப்போ இந்த கரன்சி பேர் ஒவ்வொன்றிலையும் தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா இதுக்குள்ள வந்து நீங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த மார்க்கெட் மூவ் ஆகுது? லிக்விடிட்டி அண்ட் வால்யூம்ஸ் வந்து எப்படி வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது? அப்படின்றது எல்லாமே இந்த ட்ரேடிங்குள்ள தான் நீங்க கத்துப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு நெறைய கிரிப்டோ ட்ரேடிங் அந்த மாரி பைனரி ட்ரேடிங் நெறைய ட்ரேடிங் இருக்கு. அத தாண்டி நமக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க பத்தி ஏன் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டா என்ன சொல்லுவீங்க? ம். எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடிங் அப்படின்றது வர்ச்சுவலைஸ் பண்ற ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும் 60 வருஷம் பழமையானது. இந்த மாரி கிரிப்டோலாம் இப்ப வந்திருந்தாலும், கிரிப்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2020, 2012கள்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12, 15 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வந்து. அதுக்கு முதல்ல 60 வருட காலம் 50 டூ 60 வருட காலங்களா நம்மளுடைய ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புவீங்களாம். முன்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட யாரு வந்து பேஸா வச்சிருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்கா. ஏன்னா, அவங்கட்ட அதிகமா தங்கம் இருக்கும் அப்படின்றனால, தங்கத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய உயரிய ஆயுதமா யூஸ் பண்ணி, காமனான ஒரு அசெட்டா யூஸ் பண்ணி, அத எல்லாருமே பை பண்ணி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா யுஎஸ் கவர்மெண்ட் கிட்ட அதிகமான கோல்டு இருக்கிறதா காட்டப்பட்டு, யுஎஸ் கவர்மெண்ட் யுஎஸ்டிய வந்து பார்த்தீங்கன்னா, பிரதானமான கரன்சியா வந்து மேஜரான கரன்சியா உருவாக்கப்பட்டு, அப்போயில இருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மேம்படுத்தப்பட்டுச்சு. இப்ப இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம ஏன் ட்ரேட் பண்ணுவோம்னா, இருக்கதிலேயே ட்ரஸ்டபிளான, ரொம்ப பழமையான அண்ட் 60 வருஷம் வர ஹிஸ்டரி கொண்ட மார்க்கெட் தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னுவாங்க. அது என்ன ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு காச ஸ்ரீலங்கால இருந்து நீங்க வெளிநாட்டுக்கோ, இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்து ஸ்ரீலங்காவுக்கோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலியமா தான் அனுப்புறீங்க. நீங்க டைரக்ட்டா அனுப்ப முடியாது. ஏன்னா, நீங்க இந்தியால இருந்து காசு போடுறீங்கன்னா, அது ஸ்ரீலங்கா மணிக்கு கன்வெர்ட் ஆயி தான் வரும். அந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க பேங்க்குக்கு போறீங்க. ஒரு ஏடிஎம் கார்டுல காசு போடுறீங்கன்னா, நீங்க ஏடிஎம் கார்டுல காசு எடுக்குறீங்கன்னா, அதுல உங்களுக்கு கமிஷன் வெட்டுப்படுறான்னா, அந்த ஏடிஎம் கார்டு டூ நிறுவனத்துக்கு ஒரு காசும், அண்ட் அந்த ஏடிஎம் கார்ட சார்ந்த பேங்க்குக்கு ஒரு காசும் வெட்டுப்பட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த காசு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் காசு வெட்டப்படுறப்போ, அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மார்க்கெட் அப்படின்றத சொல்றோம். ஏன் வந்து சொல்றோம்னா, இதுக்கு முன்னுக்கு நமக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட பத்தி தெரியாது. நாம எதுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான காசுகள், எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ், எல்லா பேங்க்ஸும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள தான் நடக்குது. 6 ட்ரில்லியன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரேடிங் மணி சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன்ல 7.5 மில்லியன் வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து காசு ரொட்டேஷன் ஆகுது. அண்ட் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் 5 நாள் வீக்ல வந்து 5 டேஸ் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும்
கம்ப்ளீட்லி 24 மணித்தேர்லும் நமக்கு வேலை செய்யும். அண்ட் இதை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஃபாரெக்ஸ்ல கோல்டு ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, கோல்டு மார்க்கெட்டை நம்மளால யாராலையும் அதாவது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ ஏன்னா இந்த கோல்டு மார்க்கெட் ஏன் நம்ம அதிகமாக கோல்டை பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈரான் போர் போயிட்டு இருக்கு, வார் போயிட்டு இருக்கு, இஸ்ரேல் யூஎஸ் அண்ட் ஈரான் வார் போயிட்டு இருக்கு. இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோல்டை வந்து அதிகமாக பை பண்ணுவாங்க. அதாவது கோல்டை நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு வேல்யூவான அசெட்ஸ். நீங்க எந்த மார்க்கெட்டை போய் பாருங்க, ஏதாவது ஒரு வார் நடக்குது, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளக்சுவேஷன் நடக்குதுன்னா அவங்களுடைய பேசிக்கான அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டுக்குள்ள கொண்டு போறது தான் உலகத்துல இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ட்ட வழக்கம். அதை பார்த்து கிட்டி கிட்டி நம்மள மாதிரி ஆட்களும் வாங்கி வைக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிப்டோ மார்க்கெட் மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட்ல கிராஷஸ் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் செம்ம குறைவா இருக்கு. அண்ட் வந்து இந்த கோல்டு மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டீசென்ட்ரலைஸ், அதை கட்டுப்படுத்துறதுக்கும் ஆள்றதுக்கும் யாருமே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல நடக்கிற இன்ஃபிளேஷன்ஸ் சாரி மார்க்கெட்ல நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மார்க்கெட்டும் தனக்கேற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து கோல்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, அதாவது யாருமே இதை கட்டுப்படுத்தல அப்படின்றத தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இந்த ஒரு ஃபொரெக்ஸ் மார்க்கெட் பத்தின புரிதல் நமக்கு கம்பல்சரி இருக்கணும். அப்படி ஃபொரெக்ஸ் மார்க்கெட் பத்தின புரிதல் இல்லைன்னா நாளைக்கு 2030 2035 நீங்க போறப்போ அப்போ உங்க கூட இருக்க அவ்வளவு பேரும் சம்பாதிச்சிருக்கப்போ உங்களுக்கு அந்த சம்பாத்தியம் இருக்காம போகும். ஏன்னா நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் இருக்காது. ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் கொடுக்கும். ஏன் நமக்கு இந்த ஏர்னிங்ஸ் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரியான செலவுகளும் நம்மளை சுற்றி இருக்கு. அதனால தான் 2030 இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்றதையும் நம்ம இப்போ பற்றி பேசியிருந்தோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுறோம். இப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு காசு அனுப்பினாலும் இல்லை ஸ்டடீஸ் பர்பஸ்க்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம ஆட்கள் நமக்கு காசு அனுப்பினாலும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் இந்த ஃபொரெக்ஸ் அப்படின்றது வந்து சம்மந்தப்படுது. அதாவது இன்டர் பேங்க் அப்படின்றது தான் ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டுடைய முதன்மையான பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. நம்ம அதை பத்தி நம்ம இன்னும் தெளிவா பார்ப்போம். இப்போ ஃபொரெக்ஸை வந்து நாம ஏன் சூஸ் பண்ணணும், ஏன் நான் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வேற, ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் வேற. ஃபொரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்றது குளோபலைஸ் பண்ணப்பட்டது. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் எல்லா ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் பிக் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ரொம்ப மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இப்போ ஃபாரெக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கடல் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சின்ன ஒரு கப்பல் தான் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் நம்ம வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணோம்? இப்போ அதான் சொன்னேன், 2030 நம்மளுடைய கேள்விகள் அதிகப்படுது. நம்ம கிட்ட காசு எவ்வளவு இருந்தாலும் அந்த காசை விட அந்த பொருளோ அந்த சேவையை பெற்றுக்கொள்றதுக்கான செலவுகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்போ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வருஷங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய பண தேவை, நம்மளுடைய பணப்புழக்கம் அதிகமாகுது. இதை வந்து நமக்கு நமக்கு வந்து சரியா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா தான் நம்மளால நமக்கு ஒரு வயசு போன காலத்துல சரி, இல்லாட்டி நம்மளால ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்குள்ள போக முடியும். ஸோ சரியான முடிவுகள் எடுக்கிறப்போ சரியான ஒரு வேக்குள்ள போறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கை எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கை நான் ஏன் சூஸ் பண்ணுவோம்? இப்போ நிறைய விதமான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, பைனரி இருக்கு, கிரிப்டோ இருக்கு. அண்ட் இப்போ ஏன் நான் ஃபொரெக்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய கேபிட்டல் ஒன்று தேவைப்படாது. ஸோ எங்க இருந்தாலும் உங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியும். நீங்க தான் உங்களுக்கு பாஸா இருப்பீங்க, நீங்க தான் உங்களுக்கு ஓனரா இருப்பீங்க. ஸோ இதுல வந்து இவ்வளவு தான் பர்டிகுலர் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற இந்த மணி லிமிட் அப்படின்றது வந்து செட் பண்ணப்படலை. ஸோ உங்களால வந்து $100 இருந்து கூட $10,000 வந்து உங்களுடைய மார்க்கெட்டை கொண்டு போக முடியும், சரியா நீங்க கணிச்சிங்க அப்படின்னு சொன்னா. ஸோ இதை வந்து நீங்க ஃபுல் டைமா தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எந்த அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இது வர்ச்சுவலைஸ் பண்ணப்பட்டது. நீங்க வந்து பிசிக்கலா இதை அணுகிறது கஷ்டம். அண்ட் பட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவை இருக்கிறப்போ சரி, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டோ சரி, நீங்க வந்து இந்த ஃபரெக்ஸ் ட்ரேடிங்கை படிக்கலாம், இல்லைன்னா ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? ஃபரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள வந்து எப்படி வந்து ஏன் நம்ம ஃபரெக்ஸ் ட்ரேடிங் சூஸ் பண்ணணும் அப்படின்றலாம் ஒரு ஐடியா உங்களுக்கு பேசிக்காக கிடைச்சிருக்கும். ஓகே.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ இப்போ என்ன பெரிய மார்க்கெட்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டா இருந்தாலும் அந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. அந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டோட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டோட பார்ட்டிசிபேட் பண்ற யாரெல்லாம் அது பங்குதாரிகளா இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி நம்ம படிக்கிறோம். அதுக்குள்ள ஏன் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் வராங்க, ஏன் பார்ட்டிசிபேட் வராங்கன்னா, ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளேயும் ட்ரேட் நடந்துட்டு இருக்குல்ல, மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்ல, அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறப்போ அதுக்குள்ள சம்பந்தப்பட்ட புரோக்கர்ஸோ நபர்களோ இல்லைன்னா அது எப்படி தானியங்கி முறையில் நடக்குமா? இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா எதுவும் நடக்காது. ஸோ அதுக்குள்ள பார்ட்டிசிபென்ட் இருந்தா தான் ஒருத்தர்கிட்ட பை பண்ணி ஒருத்தர்கிட்ட செல் பண்ண முடியும். மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்டோ இல்லாட்டி ஜியோகிராபிக்கல் ஈவெண்ட்னாலேயோ நமக்கு வந்து ஏதாவது மாற்றங்கள் நடக்குதுன்னா அது வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட சம்மந்தப்படுது. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கம்பெனிஸ் இருக்காங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, சென்ட்ரல் பேங்க்ஸ் இருக்காங்க, இண்டிவிஜுவல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன இப்போ 4 பேர் இருக்காங்கல்ல, கம்பெனிஸ் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபினான்ஷியலான கம்பெனிஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய அசெட் வேலையை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அவங்க வந்து உள்ளுக்கு வருவாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னால் இந்த லீசிங் கம்பெனி, ஃபினான்ஸ் கம்பெனி அண்ட் நிறைய விதமான பேங்க்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வருவாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ், நம்மளுடைய நாட்டில் இருக்க சென்ட்ரல் பேங்க் இல்லாம அது மட்டும் இல்ல, உலக நாடத்துல இருக்க வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வருவாங்க. ஸோ எல்லாமே கடைசியில சென்ட்ரல் பேங்க்ல இருந்து இன்டர் பேங்க் கிட்ட தான் உங்களுக்கு வருது. அதாவது நீங்க வந்து சாதாரண ஒரு மனுஷன் நம்ம இருக்கீங்கன்னா நம்மளும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட சம்மந்தப்படுறோம். பட் வந்து நமக்கு எப்படி வந்து இதுக்குள்ள போறது அப்படின்றதுல வந்து ஒரு கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளை வந்து நிவர்த்தி பண்றது தான் இந்த பென்ஃபேக்ஸ் அகாடமியோட பிரதானமா இருக்கு. இப்போ வந்து உங்களை கிளாஸ் படிங்கன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் டைவர்ட் பண்ணலாம். ஆனா சரியான நாலேஜ் எங்க கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது கிடைக்கிற இடத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்க பாருங்க. ஓகே. ஸோ ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கம்பெனிஸ் இருப்பாங்க நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருவாங்க. இந்த காசு சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வருவாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், நாமளும் அதுல சம்மந்தப்பட்டிருக்கோம் இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ்னால. ஸோ இண்டிவிஜுவல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீட்டைலர்ஸ், நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸா இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் ஏன் பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்காங்க? ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யாதானா? இல்ல. இங்க வந்து கரன்சிஸ வந்து பை பண்ணி செல் பண்றாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும்னா 2 தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு நபர்கள் இருக்கணும், யூசர்ஸ் இருக்கணும், கிளைண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு எக்கானமிக்கலான ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அங்க நடக்கும். ஸோ இந்த கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அசெட் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அண்ட் அவங்களுடைய க்ரோ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காகவும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இது பண்றாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரன்சிஸை வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கூடாக வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிறதுக்காக இந்த மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. அண்ட் சென்ட்ரல் பேங்க் அதே மாதிரி தான் தங்கிட்ட இருக்க காசை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் பேங்க்ஸுக்கு ரிட்டர்ன் பண்றது ப்ராசஸ் தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இண்டிவிஜுவல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத லேர்ன் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம், ஒவ்வொரு கோல் இருக்கும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நீங்க ஆஸ் அ ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடரா நீங்க மார்க்கெட் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்க, மார்க்கெட் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு அப்படின்னு பார்த்து தான் நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ண போறீங்க அப்படின்றதுல ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஓகே. இப்போ என்னதான் நமக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாலுமே ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை எது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போ பேங்க்ஸுக்கு இடையிலான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். புதுசா போடக்கூடிய ட்ரேடிங் லோஸ், அதாவது புது புது இன்ஃபர்மேஷனோட புது புது யாப்புகள், புது புது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லோஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் நம்மளுடைய கண்ட்ரி. அப்போ அந்த ட்ரேட் லோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு இம்பாக்டா கிரியேட் பண்ணும் நம்மளுடைய கரன்சி பேஸ்ல. எக்கனாமிக் நியூஸ், இப்போ உலக நாடுகள்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு இந்த போரை பத்தினா அந்த டொனால்ட் ட்ரம்ப் பேசின பத்தின அந்த கரன்சி பேர்ல இருக்க விஷயங்கள் வந்து பேனிக் அட்டாக் அப்படின்றாங்க, பேனிக் செல்லிங்னு சொல்லுவாங்க. அவசரமா மக்கள் வந்து இதை வித்துப்புட்டு இந்த காசை வந்து நம்ம வந்து வீட்டுல திங்ஸ் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதான் பேனிக் செல்லிங்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த எக்கானமிக் இப்போ வார் நடக்குதுல்ல, இந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து கோல்ட செல் பண்ணுவாங்க. இல்லைன்னா நிறைய பேர் வந்து கோல்ட பை பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சியை நம்ம ஒரு உதாரணமா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பினான்ஸ்ல, அதாவது பைனான்ஸ்ல கிரிப்டோ கரன்சி இந்த இப்போ எப்ஸ்டின் ஃபைல் வந்து நமக்கு ரிலீஸ் ஆனனால கிட்டத்தட்ட $25,000 வந்து லோவுக்கு போயிடுச்சு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மார்க்கெட்டையுமே இந்த எக்கானமிக்கல் ஈவென்ட்ஸ் அப்படின்றது சும்மாவே விடாது. எக்கானமிக்கல் ஈவென்ட்ஸ்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா, அது நம்மளுடைய ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட டைரக்ட்டா பாதிப்படைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம உலக நாடுல சுனாமி வந்தாலும் சரி, வெள்ளப்பெருக்கு வந்தாலும் சரி, எங்கேயாச்சும் மழை இடிஞ்சு விழுந்தாலும் சரி, ஒரு கண்ட்ரி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனோட அந்த கண்ட்ரி சம்பந்தப்பட்ட கரன்சி பேர் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி கண்ட்ரில என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கரன்சி பேர்ல பிரதிபலிப்ப காட்டும். ஸோ, அதனால தான் சடனா ஒரு மார்க்கெட் மேல போறதுக்கோ, சடனா ஒரு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கோ, அதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இந்த எக்கானமிக்கல் ஜியோபாலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ் தான் காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ, இந்த மார்க்கெட்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க? புரோக்கரேஜ் இருப்பாங்க இல்லையா? ஸோ, புரோக்கரேஜ் இதுல எட் பண்ணல. புரோக்கரேஜும் இருப்பாங்க. ஏன்னா, நம்மளையும் யூசரையும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்குது இந்த புரோக்கரேஜ் தான். ஸோ, இந்த புரோக்கரேஜ்க்குள்ள வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அத நம்ம தனித்தனியா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பார்ப்போம். ரீட்டெய்லர் ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க நாம குட்டி, குட்டி ட்ரேடர்ஸ் நம்ம புதுசா வர பிகினர்ஸ தான் ரீட்டெய்லர் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்ப்பரேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி பெரிய, பெரிய கம்பெனிஸ வந்து நம்ம எடுத்துக்கலாம். கவர்ன்மென்ட் அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ். இப்ப ஏன் சென்ட்ரல் பேங்க்ஸ் வருதுன்றதையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது பேங்க்ஸ் வந்து நம்மளுடைய அவங்களுடைய கிளையண்ட்ஸுக்கும் சரி, அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சரி, அவங்க வந்து ஒரு காச குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, பேங்க்குக்கு இன்வெஸ்ட்மென்ட் வரணும்ல. அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம வந்து அவங்க வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல தான் பேஸா இருந்து எடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எப்படி நம்ம சம்மந்தப்படுறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா? நாம ஒவ்வொருத்தருமே இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட சம்மந்தப்பட்டிருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ற அ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே நாம வந்து பேங்கோட சம்மந்தப்பட்டிருக்கோம். எப்படி அப்படின்றத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நம்மகிட்ட காசு இருக்கு. இப்ப நம்மகிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு காசு இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து பேங்க்ல போடுறதுக்காக பேங்க்ல கொண்டு போய் போடுறோம். அந்த பேங்க் நம்மள மாரி நெறைய பேர்த்துட்ட இருந்து காச கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் பேங்க்குக்கு அனுப்பிரும். அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும்? கவர்ன்மென்ட் கிட்ட போயிட்டு, "என்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு. இதுல வந்து இன்டர் பேங்க் கிட்ட குடு" அப்படின்றப்போ, அந்த கவர்ன்மென்ட் எடுத்துட்டு அத வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்குள்ள இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது இன்டர் பேங்க், அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல குளோபல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி, அங்க இருந்து ப்ராஃபிட் மேக் பண்ணி, அங்க இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பேங்க்ல போய் காசு போடுறீங்க. காச எடுத்து கொண்டு போய் பேங்க்ல இருந்து சென்ட்ரல் பேங்க்ல போடுறான். சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யுது வந்து கவர்ன்மென்ட்க்கு அனுப்புது. கவர்ன்மென்ட் இன்டர் பேங்க்க்கு அனுப்புறான். அந்த இன்டர் பேங்க் விட்டு பேர் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் செய்யக்குள்ளயும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் சம்பந்தப்படுது. நீங்க வெளிநாட்டுல காசு அனுப்பலாம் சரி, இங்கேருந்து காசு எடுத்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஏர்ன் பண்ணி எடுத்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நடக்கும். ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத நம்மளால தடுக்க முடியாது. ஸோ மணி அப்படின்றது கம்பல்சரியான விஷயம் அப்படின்றனால, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்பயுமே ஃபால் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது டீசென்ட்ரலைஸ்ட் கூட. இது யாராலயும் கட்டுப்படுத்தவும் முடியாது. ஓகே. ஸோ எப்படி நம்ம வந்து நம்மளுடைய சாதாரண மக்கள் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட சம்மந்தப்படுறோம் அப்படின்றதுல ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ என்னதான் நமக்கு மார்க்கெட் கிட்ட, அதாவது பேங்க் கிட்ட மிகப்பெரிய அளவு காசு இருந்தாலுமே, அவங்களுடைய ஒவ்வொரு நாள் எக்ஸ்பெர்ட்ட வச்சு ஒரு சின்ன மூவ்மெண்ட்டா மட்டும் தான் இருக்கும். அந்த சின்ன மூவ்மெண்ட் தான் அந்த பேங்குக்கு காலாகாலமா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இன்கம்மா வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வாய்ப்புகளா மாறும்னு நான் சொல்வேன். ஓகே. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி ஃபியூச்சர்ல நமக்கு வந்து ரிலவன்ட்டா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பெர்மனன்ட்டான மார்க்கெட். குளோபலைஸ்ல வந்து எல்லாத்துக்குமே எப்பயும் எங்க வேணாலும் நம்மளால இந்த மார்க்கெட்ட அக்சஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். நெகிழ்வுக்கு தன்மையோட கூடியதா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கான பாத்த நம்ம செலக்ட் பண்றதுல நமக்கு ஒரு ஒரு ஐடியாவ குடுக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் எக்கானமி ஃப்ரெண்ட்லி. நமக்கு ஏத்த மாரி இந்த மார்க்கெட் இருக்கனால, நம்ம இத நோக்கி போறதுல வந்து யாராலும் தடுக்க முடியாது.
அண்ட் லாங் டேர்ம் பவர் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னும் 60 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து உருவாகுன மார்க்கெட் இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதத்தான் நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதன் மூலியமா நெறைய கரன்சிஸ் வந்து அதுக்குள்ள ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவையான கரன்சிஸ நீங்க பை பண்ணி செல் பண்ணிக்க முடியும். பெரிய லெவல்ல ட்ரேடிங் நீங்க பண்றீங்க அப்படின்றப்போ, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரிடியூசிங் பவர வந்து சாரி இன்ஃப்ளேஷன் இஸ் ரிடியூசிங் பர்ச்சேசிங் பவர். அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் பவர ரிடியூஸ் பண்ணுன்றாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஏன் இது வந்து சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது அதாவது நம்ம வாங்குற சாமான விட, நம்ம குடுக்குற காச விட வாங்குற சாமான்ட்டு சாமானா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸா இருக்கும் குறைவா பெறப்போறோம். அதுக்கான ரீசன் என்னன்னா, நம்மட்ட காசு இருக்காது. ஸோ இதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே. இப்போ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்கன்றது பார்த்தோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பத்தியும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ட்ரேடருக்கு பிகினரா நம்மள மாரி ஒருத்தவங்க வந்து ட்ரேட் பண்ண உள்ளுக்கு வராங்க அப்படின்னா, அவருக்கு என்ன மாரியான அ ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ டைரக்ட்டா எடுத்தோனே இப்படித்தான் படிச்சு போகணும் அப்படின்ற கிளியரான ரோட் மேப் கிடைச்சிருக்காது. அந்த ரோட் மேப் கடைசி வரைக்கும் கிடைக்கல, சரியா கிடைக்கல அப்படின்றப்போ, நமக்கு அதுல ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்க பிகினரா போறீங்க. உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னு தெரியல. நீங்க வந்து YouTube ஒண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் பத்தின ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். அப்படி இண்டிகேட்டர் ஒண்ண பத்தி நீங்க நெனச்சாலே, உங்களுடைய ரோட் மேப்ல ஏதோ ஒரு சிக்கல் வருதுன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ப்ரொஃபஷனலா நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் தேவையில்ல. நீங்க இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ்க்கு டிபெண்ட் பண்ணியிருப்பீங்களே தவிர, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ, அதனால இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றத தவிர்த்துக்குங்க. ஸோ, இப்ப ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அதாவது குட்டி, குட்டி ட்ரேடர்ஸ் நம்மள மாரி ட்ரேடர்ஸ் ஏன் இண்டிகேட்டர்ல கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, இண்டிகேட்டர்ஸ ட்ரஸ்ட் பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து இண்டிகேஷனா மட்டும் தான் வேலை செய்யும். கன்ஃபர்மேஷனா இருக்காது. ஆனா, அது கூட தெரியாம மார்க்கெட்ல இண்டிகேட்டர்ஸ் தான் எல்லாம். அத வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிடலாம்னு போயிட்டு, பிளைண்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தோத்து போறதுக்காக, லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இதுல இருக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இண்டிகேட்டர்னால கன்ஃப்யூஷன்ஸ் ஒண்ண வந்து ஃபேஸ் பண்றாங்க. அதோட வந்து எமோஷனல் ட்ரேடிங். இப்போ வந்து நீங்க $100 போட்டிருக்கீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல. அதுல $10 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மிச்சம் இருக்க $90யும் வித்தின் 5 மினிட்ஸ்ல வந்து ஃபாஸ்டா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனை வெளிய மட்டும் இருக்காது. பிரச்சனை ட்ரேடருக்குள்ளேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியான எமோஷனல் கண்ட்ரோலையும், சரியான வந்து மணி மேனேஜ்மென்ட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, எப்படி உங்களால சரியா இந்த பினான்சியல் மார்க்கெட்குள்ள சர்வே பண்ண முடியும்? ஸோ தயவு செய்து நீங்க ஒரு பிகினர் ட்ரேடரா இருக்கீங்கன்னா, உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோல்ஸையும், உங்களுடைய அந்த இண்டிகேட்டர்ஸ்ல நடக்கக்கூடிய கன்ஃப்யூஷனையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ சில பேர் வந்து எமோஷனல் ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எமோஷனலா இருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ 5 ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா, இன்னொரு 5 ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவர் ட்ரேட் பண்ணி இருக்கிற மொத்த கேப்பிட்டலையும் லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால எவ்வளோ உங்களுக்கு தேவை இருக்கு? எவ்வளோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணணும்? ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஒரு வர்ச்சுவலான மார்க்கெட். இதுல நம்மளால எவ்வளோ நாலேட்ஜ வச்சு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுல, ஒரு பேசிக்கான ரூல்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பேசிக்கான ரூல்ஸ் தெரிஞ்சா, நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு அவுட்புட்டா கிடைக்கும். நான் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நமக்கு கிடைச்சுச்சுனாலே, நமக்கு வந்து ஓவர் ட்ரேடிங்க லிமிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிகினர் இருக்க ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ யூஸ் பண்ணி ஒரு கன்ஃப்யூஷனுக்குள்ள வருவாங்க. எமோஷனல் ட்ரேடிங்னால லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எவ்வளோ தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா நீங்க ஏர்ன் பண்றீங்கனாலுமே, அத வந்து உங்களுடைய ஓவர் ட்ரேடிங்னால இல்லாம ஆக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ, எந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டான ஒரு விஷயங்களையும் நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. அதாவது மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணா இந்த அளவு அமௌண்ட் வைக்கணும். இந்த அளவு அமௌண்ட்ட வைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த மாரி போகும்னா, நமக்கு இந்த மாசத்துல இவ்வளோ மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ கரண்ட்டா இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து ஹோல்டு பண்ணணும். எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்ற ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டே இல்லாம நெறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்றாங்க. சப்போஸ் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேப்பிட்டல ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட அவங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து ஹோல்டு பண்ண முடியாத அளவுக்கு இந்த அ ஓவர் ட்ரேடிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லாம ட்ரேட் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்தக்கூடிய
கூடிய விஷயமா நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுல வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சப்ஸ்கிரைபர்ஸை கவர்ந்து இழுக்கிறதுக்காக ஃபேக்கான சிக்னல்ஸை செல் பண்ணுவாங்க. சரிங்களா? இதன் மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே ஷார்ட்கட்ஸ் போறப்போ, நீங்க டைரக்ட்டாவே ஷார்ட்கட்ஸ்ல மட்டும் தான் பிரயாணம் பண்ண நெனைப்பீங்க. பட் ஷார்ட்கட்ஸ்ல உங்களுக்கு 1 நாள் இல்லன்னா 2 நாள், 1 வீக் வேலை செய்யுதுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு இந்த இண்டிகேட்டர்ஸோ, இந்த ஃபேக்கான சிக்னல்ஸோ வொர்க் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ரிட்டெய்லர் ட்ரேடர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளா இருக்கு. ஓகே. ஸோ, இப்போ ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் பொதுவா என்ன மாரியான பிரச்சனைகள் இது பண்றாங்கன்னா, கன்ஃப்யூஷன்ஸ், ஓவர் ட்ரேடிங், எமோஷனல் கண்ட்ரோல், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லாம ட்ரேட் பண்றது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதுவே இப்ப பார்க்க போறது, ஏன் பொதுவாவே 90% ட்ரேடர்ஸ் வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ட்ரெய்னிங் இல்ல. இப்ப ஏன் நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட படிப்பிக்கிறேன் அப்படின்னு புரியுதா? இப்ப நாம ஏன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட படிக்கணும் அப்படின்னு ஒண்ணு புரியுதா? இந்த மார்க்கெட்ல வேர்ல்டு வைட்ல எக்கச்சக்கமான எத்தனையோ கோடி பேர், எத்தனையோ லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க பண்றாங்க. ஸோ அவங்கலாம் சர்வே பண்றதுக்கான காரணம் என்னன்னா, ப்ராப்பரான ட்ரெய்னிங் அவங்களுக்கு குடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பரான ட்ரெய்னிங்கோட தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ பொதுவா வந்து இந்த ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ட்ரெய்னிங் இல்ல. ஓவர் லெவரேஜ் அதிகப்படியான ஆசை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியான ஸ்ட்ராட்டஜிஸோ, இப்படித்தான் மூவ் பண்ணணுன்ற பிளானோ அவங்கட்ட இல்லாதனால, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு இன்கம் எடுத்துட்டு வெளியில வர முடியல. அண்ட் அடுத்த மாரி அதே மாரி எமோஷனல் ட்ரேடிங். இந்த எமோஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றப்போ, இந்த எமோஷனல் ட்ரேடிங் தான் மத்தது எல்லாத்துக்குமே ஒரு காரண கர்த்தாவா இருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு பிகினரா இருக்க ட்ரேடர்ஸ், ஒரு நார்மலா இருக்க ட்ரேடர்ஸ் நீங்க லாஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த லாஸ் பண்ற ப்ராப்ளம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குற முகமா தான் எங்களுடைய ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கோர்ஸ் இருக்க போகுது. ஐ ஹோப் திஸ் நான் நினைக்கிற மாரி இப்ப நெறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட பத்தி. இன்னுமே கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க படிச்சதெல்லாம் ஒரு 1% 2% தான் படிச்சிருப்பீங்க. பட் அத தாண்டி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஓகே. சரி, ஓகே. இப்ப இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நாம வந்து இன்னுமே சில விஷயங்கள பார்க்க போறோம். இப்போ நாங்க என்ன பண்றோம்? பின்ஃபெக்ஸ் அகாடமி என்ன பண்ணுது? ஸோ இதுல எங்களுடைய கோட்டே வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணணும். ஸோ லேர்ன் பண்றதுக்கான ஒரு எஃபர்ட்ட நீங்க போட்டீங்கன்னா, அதனுடைய அவுட்புட்டா உங்களுக்கு வந்து பிராக்டிஸும், உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இன்கம்ம ஜெனரேட் பண்ணிட்டு, பேசாம நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் நாங்க யாருக்கும் சிக்னல்ஸ ஷெல் பண்றதில்ல. இப்ப நாங்க வந்து இப்ப எக்கச்சக்கமான செல்லிங் சிக்னல் ஷெல் பண்றாங்க. அதனால ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமா இருக்கும். ஏன்னா, ஒருத்தவங்க சிக்னல் குடுக்குறாங்கன்னா, அத நம்பி பிளைண்டா வந்து பெரிய லெவல் அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நம்மளுடைய இந்த காலத்துல இருக்கு. ஸோ, உங்கள வந்து நீங்களா ஏர்ன் பண்ண வைக்கிறது. அதாவது 0 டூ ஹீரோ ஆக்கக்கூடிய லெவல்ல சொல்லிக் குடுக்குறோம் அப்டின்னா, எங்களுடைய மெயினான ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ட்ரேடர் ஆகணும். எல்லாருக்குமே ட்ரேடிங் போய் சேரணும். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல 2030 ஆண்டுகள் நம்ம வரப்போ 2030கள் நம்ம தொட்றப்போ, நம்மள்ல எல்லாத்துக்குமே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட பத்தின ஒரு புரிதல் இருக்கும். இன்னைக்கு ஒரு சில பேர் மட்டும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கப்போ, ஏன் நம்மளுடைய ஸ்ரீலங்கால வந்து ஏனையவங்க வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பண்ணல அப்படின்னு சொன்னா, அதுக்கான சரியான அறிவுகள் வந்து இல்ல. சரியான நாலேட்ஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய பேருக்கு இப்படி ஆகுது. ஸோ 7 இயர்ஸ் ஆஃப் ரியல் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனாலயும், என்னோட அனுபவத்த உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறனாலயும் கூட, உங்களுக்கு வந்து நெறைய நாலேட்ஜ் வருது. ஸோ அதனால தான் நானே உங்களுக்கு டீச் பண்றேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி வந்து மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணணும், எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி வந்து ஈஸியான ட்ரேட்ஸ எடுக்கணும், மார்க்கெட்ல என்ன மாரியான கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்றதும் நாங்க சொல்லிக் குடுக்குறோம். ஸோ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ நீங்களே உருவாக்குங்க. அதுதான் ஸ்மார்ட் மனி கான்செப்ட். ஸோ புதுசா இல்லாம ஆல்ரெடி இருக்க மார்க்கெட்ல எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். இந்த ஸ்மார்ட் மனி கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஃப்யூஷனான விஷயம் இல்ல. நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்களுடைய மென்டர்ஷிப் அப்படின்றது லைஃப் டைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ பேஸ் பண்ணி தான் நாங்க குடுக்குறோம். ஸோ பொதுவா நாங்க சிக்னல் செல் பண்றதுல என்னோட ஏர்லி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லிக் குடுக்கறனால, உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ஈடுபாட்டோட
ஒரு எனர்ஜெட்டிக்கா மணி ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க கிரியேட் பண்றோம் அப்படின்றத சொல்றோம். நீங்க யாருக்கு கீழயும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் மாரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நாங்க ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி குடுத்துருவோம். அதிலிருந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணி, அதிலிருந்து மேல வர்றது உங்களுக்கு உங்களுடைய வேலையில தான் இருக்கு. ஏன்னா, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கவனிச்சு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்த்து, சரி பார்த்து தான் ரிசல்ட்டோட வெளிய அனுப்புறனால தான், எங்களுடைய பின்ஃபெக்ஸ் அகாடமி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் படிப்பிக்கிறதுல ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. ஓகே. அடுத்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட பத்தி பார்ப்போம். இப்ப ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நெறைய கான்செப்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி கேண்டில்ஸ்டிக் வச்சு நம்ம ட்ரேட் பண்றதா இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ட்ரேடிங்கா இருக்கட்டும், இந்த அல்கோரிதம் ட்ரேடிங்கா இருக்கட்டும், அண்ட் அதே மாரி பிரைஸ் செக்ஷனா இருக்கட்டும், ஸ்மார்ட் மணியா இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான கான்செப்ட் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. இந்த எக்கச்சக்கமான கான்செப்ட் மார்க்கெட்டுக்குள்ள இருந்தாலும், இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மத்த விஷயங்கள், மத்த கான்செப்ட்ட விட அதிகமான ப்ராஃபிட்டபிளா வேர்ல்டு வைட்ல ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதா இருக்கு. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றது இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் ஐசிடி அப்படின்ற ட்ரேடர் கிட்ட இருந்து சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட வெர்ஷனா தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால நீங்க வந்து ஓவரா கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கும், நெறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவோ இதுல வந்து தேவை கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எத பேஸ் பண்ணி வேலை செய்யுது அப்படின்னா, ஸ்மார்ட் மணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட்ல ரிட்டெய்லர் ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் பண்ணி, அதுலருந்து வந்து மணி மேக் பண்ண ட்ரை பண்றவங்கல இருந்து எஸ்கேப் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள பேங்க் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க? அத தான் நம்ம கிளியரா படிக்கிறோம். ஸோ அவங்க எப்படி நடக்குறாங்க? என்ன மாரியான விஷயங்கள ஃபாலோ பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சா, நம்மளும் அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ல போயிட்டு, நம்மளுடைய ட்ரேடிங்க்கான அச்சீவ்மென்ட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம கரெக்ட்டா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம்ல. அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் பிஹேவியர வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றத வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா சிம்ப்ளிஃபை வெர்ஷன். அப்ப அதாவது பார்த்தீங்கன்னா, ஐசிடி நீங்க படிக்கிறீங்கன்னா, ஒரு 1 1/2 வருஷம், 1 வருஷம் நீங்க வந்து படிக்கணும். அந்த ஐசிடி மார்க்கெட் அதாவது இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் அப்படின்ற கான்செப்ட்ட நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா, ஆ அது அது ஒரு சிம்பிள் வெர்ஷனான எஸ்எம்சிக்கு போறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ட்ரேட எப்படியான பெட்டரான டைமிங்ல என்ட்ரி எடுக்கணும். அது 1. ஸோ நெறைய ஃபால்ஸ் சிக்னல்ஸ்ல இருந்தும், லாஸஸ்ல இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிடியூஸ்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி, உங்களுடைய ஓன் கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்றீங்க. ஸோ அதனால மார்க்கெட்ல நடக்கக்கூடிய அன்வான்டடான என்ட்ரீஸ்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க? வெளில வாரீங்க. ஸோ எப்படி வந்து ஒரு பிரைஸ் மூவ் ஆகுது? எப்படி வந்து மார்க்கெட்ல இந்த மாரியான தேவைகள் நடக்குது? இந்த மாரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றதுல ஒரு புரிதல் வந்து எங்களுடைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். ஓகே. அண்ட் அந்த எஸ்எம்சிய வந்து ஏன் நம்ம சூஸ் பண்றோம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஃபாரெக்ஸ்ல ஆ அ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லாஜிக்கல் ட்ரேடிங் இருக்கு, பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, அல்கோரிதம் ட்ரேடிங் இருக்கு, கேண்டல்ஸ்டிக் தியரம் இருக்கு, அண்ட் அதே மாரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்கு, ஐசிடி கான்செப்ட் அப்படின்னு இருக்கு. இதுல ஐசிடி நம்ம சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, பேங்க்ஸ் எப்படி வேலை செய்றாங்க, ஒவ்வொரு பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் எப்படி வேலை செய்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால நான் அவங்க எடுக்கிற மாரியே நம்மளும் அதிகமான அக்யூரசியோட சேர்த்து ஒரு ட்ரேட் எடுக்கக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் லாஜிக்கல் என்ட்ரி. அதான் லாஜிக்கலான என்ட்ரினா, இந்த இடத்துல இந்த என்ட்ரி தேவையா அப்படின்றது அத வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்சி மார்க்கெட்ல அனலைஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லாஜிக்கலான என்ட்ரி ஏன் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றதுக்கான தேவை நம்ம எடுக்கிறதுக்கு, அந்த மாரியான லாஜிக்கல் என்ட்ரிஸ வந்து நம்மளால கத்துக்க முடியும். ஸோ ரேண்டமான இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. அதுக்கான தேவை நமக்கு எஸ்எம்சில இல்ல. எஸ்எம்சிய பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் மார்க்கெட்ட போயிட்டு நான் அனலைஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தேவையும் கிடையாது. கரண்ட்டா மார்க்கெட் போகுதுன்னா மார்க் பண்ணியாச்சு. அதுக்கேத்த மாரி நம்மளோட என்ட்ரியே கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமா இருக்கு. அந்த விதத்துல ஐசிடி கான்செப்ட் என்ட்ரின்றது மத்த ட்ரேடிங் சீக்ரெட்ஸ விட, ஸ்ட்ராட்டஜிஸ விட, ஃபங்ஷன்ஸ விட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பிகினரான ட்ரேடருக்கு. ஓகே. இன்ஸ்டிடியூஷனல் டூ ஸ்ட்ராட்டஜி அதாவது பேங்க் எங்க என்ட்ரி ஆகுறாங்கன்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய அனலைசிஸ் மெத்தட்ஸ வச்சு பேங்க் எங்க என்ட்ரி ஆகுறாங்கன்னு தெரிஞ்சனால, ஸோ அதுல எங்க எப்படி நம்ம சர்வே பண்ணணுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு காலப்போக்குல வந்து போக போக பழகிருவீங்க. அண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், லாங் டைமா லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடா. ஸோ லாங் டைமா ப்ராஃபிட்டபிள் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட பத்தி பார்த்தோம். ஏன் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அதில தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அதில தான் நாங்க உங்களுக்கு டீச் பண்ண போறோம். ஒரு சரியான நாலேட்ஜ சரியான இடத்துக்கு சரியான காலத்தில நம்ம கொண்டு போய் சேர்றப்போ, அதில கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்டின்றது அதிகமா இருக்கும். ஸோ இந்த
இப்போ கிளாஸ்ல இருக்க அவ்வளோ பேத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம எங்க எப்படி தெளிவா படிக்கிறோமா அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம படிக்க போறோம் அப்படின்றதுல வந்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஃபர்தரா நம்ம அந்த பிசினஸ்லயோ அந்த இது அந்த குறிப்பிட்ட விஷயங்கள்ல நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகமான ப்ராஃபிட் நமக்கு வேணாம். மார்க்கெட்ல சில நேரம் ஃப்ளக்சுவேஷன் நடந்துச்சுன்னா, மார்க்கெட்ல நம்ம லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 1-2% ரூல மட்டும் தான் நம்ம இதுல யூஸ் பண்றோம். இதோட பொசிஷன் சைஸும் நம்ம இதுல வந்து தீர்மானிக்கிறோம். அண்ட் வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் நம்ம எடுக்கிறது இல்ல. ஒவ்வொரு ட்ரேடும் எடுக்க போறதுக்கான சைஸ் என்ன? எவ்வளவு தூரத்துல நம்ம எடுக்க போறோம்? இந்த ட்ரேட் தேவையா? அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே நீங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்றீங்களா? அப்படின்றது முக்கியம் இல்ல. உங்களுடைய கேப்பிட்டல வந்து லொஸ் பண்ணாம ப்ரொடெக்ஷன் பண்றீங்களா? அப்படின்றது மட்டும் தான் இந்த ட்ரேடிங்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. ஸோ, மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும், நீங்க இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க கத்துக்கணும் அப்டின்னா, ஏன் கத்துக்கணும்? அப்டின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. ஸோ, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னத்துக்குள்ள வந்து என்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்டின்ற ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இப்போ இவ்ளோ விஷயங்கள் நம்ம ஃபாரெக்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறமும், உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்குள்ள போறதுக்கான தேவை ஏன் இருக்கு? நம்ம இன்னைக்கு சொல்லலன்னா, நாளைக்கு சரி இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது அது மட்டும் இல்லாம, நாம படிக்காம நம்ம வந்து காலத்த கடத்திட்டு இருக்கப்போ, காலத்தின் தேவைக்கு ஏத்த மாரி நம்மளால வந்து ஈடு கொடுக்க முடியாம போயிரும். ஏன்னா, பணத்தின் தேவை அதிகரிக்கிறப்போ, பணத்த சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அதிகமாகும். ஆனா, ஒரு விஷயத்துல நீங்க வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி 60 வருஷம், 20 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல, நீங்க உங்களோட நாலேட்ஜ கெயின் பண்றப்போ, அந்த பிசினஸ் உங்களுக்கு வந்து எப்பயுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஸோ, அதனால தான் நீங்க இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள நீங்க வாரீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட தேவை? ஓகே. ஏன்னா, இப்ப இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்க ஆன்லைன்ல தான் பண்ண போறீங்க. அதுக்கு உங்களுக்கு சரியான இன்டர்நெட் வசதியும், லேப்டாப்பும் இருக்கணும். அண்ட் உங்களுக்கான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எதுனா என்ன அது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட வந்து டைரக்ட்டா வந்து அணுக முடியாது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குன்னு ஃபாரெக்ஸ் புரோக்கர் இருக்காங்க. ஃபாரெக்ஸ் புரோக்கர் தான் நம்மளுடைய பீப்பிள். அதாவது சாதாரண கிளையண்ட்ஸ வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட டைரக்ட்டா நம்மள கனெக்ட் பண்ண ஒருத்தர் தான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது ட்ரேடிங் புரோக்கரேஜ். அவங்க இதுல நீங்க போயிட்டு ட்ரேட் பண்ணுங்கன்னு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள தான் நம்ம போய் ட்ரேட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு ஒரு புரோக்கரான அக்கவுண்ட். எந்த புரோக்கர்ல நம்ம ட்ரேட் பண்ண போறோம்? எந்த மாரியான புரோக்கர் சரியா இருக்கும்? அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். இன்டர்நெட் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டிவைஸஸ் இருக்கணும். அண்ட் அதுக்கேத்த மாரி நீங்க வந்து மொபைல்லயும் ட்ரேட் பண்ணலாம், பிசிலயும் ட்ரேட் பண்ணலாம். அது டசன்ட் மேட்டர். நீங்க ஏதாவது ஒண்ணு உங்கட்ட இருந்தா ஓகே. ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பத்தி தெரிஞ்சிருக்கணும். அது கட்டாயம் இருக்கணும். அண்ட் புரோக்கர் அக்கவுண்ட்ன்னு இருந்தா தான் உங்களால ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல என்ட்ரி ஆக முடியும். ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரெய்னிங். அததான் நாங்க புரொவைட் பண்றோம். ஸ்மார்ட் மனி கான்செப்ட் ஃபாரெக்ஸ்ல சொல்லி தர போறோம். கரெக்ட்டா படிக்க போறீங்க. படிச்சதுக்கு அப்புறமா 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுடைய எர்னிங் ஸ்டார்ட் பண்ண போகுது. சரி. இப்ப நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? ட்ரேடிங்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இதுக்குள்ள நம்ம என்டர் ஆகணும்னா நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்துட்டோம். இப்போ எங்களுடைய கோர்சஸ்ல நாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றோம் அப்படின்றத பத்தி பேசிக்ல இருந்து பார்ப்போம். இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு எந்த விஷயமுமே ஃபாரெக்ஸ பத்தி தெரியாது. நான் எப்படி கத்துக்கிறது? அப்படின்னு உங்கட்ட ஒரு கேள்வி இருக்கும். என்னலாம் சொல்லி தருவீங்க? அப்படின்றத பத்தியும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். பேசிக்கா நாங்க உங்களுக்கு என்ன ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? அப்படின்றதுல இருந்து ஒரு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னென்ன மாரியான விஷயங்கள் ஃபாரெக்ஸ்ல எஃபெக்ட் பண்ணுது. அதாவது பேசிக் செஷன், அட்வான்ஸ் செஷன்னு நம்ம 2 விஷயம் சொல்லிக் குடுக்குறோம். இந்த பேசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? மார்க்கெட் என்னென்ன விஷயங்கள் வந்து எஃபெக்ட் பண்ணுது? இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள என்னென்ன மாரியான கரன்சி பேர்ஸ் இருக்கு? ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? எப்படி வந்து ஒரு ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ வந்து கனெக்ட் பண்ணணும்? ட்ரேட் பண்ணணும்? பிப்ஸ்னா என்ன? லாட் சைஸ்னா என்ன? ஸ்டாப் லாஸ்னா என்ன? டேக் ப்ராஃபிட்னா என்ன? லெவரேஜ்னா என்ன? மார்ஜின்னா என்ன? என்ன மாரியான டைப் ஆஃப் ஆர்டர்ஸ்லாம் நமக்கு மார்க்கெட்குள்ள கிரியேட் ஆகலாம்? கேண்டில்ஸ்டிக் எப்படி வேலை செய்யுது? ட்ரெண்ட பத்தி நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து உண்மையா எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்? சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி உருவாகுது? அதுல நம்ம எப்படியெல்லாம் என்ட்ரி எடுக்கணும்? அப்படின்ற விஷயங்கள் கொண்டு நமக்கு வந்து இந்த பேசிக் செஷன்ல எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவோம். அதே மாரி இந்த அட்வான்ஸ் செஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னென்ன மாரியான விஷயங்கள்னா, ஸ்மார்ட் மனி கான்செப்ட் தான் பேசிக். எஸ்எம்சி விட்டு பேசிக்க வந்து நம்ம இதுல ஃபுல்லா கவர் பண்றோம். அண்ட் வந்து ஹை அண்ட் லோ மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர்க்குள்ள வரக்கூடிய ஹை அண்ட் லோ வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது?
உண்மையான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை செய்யும், அதில் எப்படி நம்ம சர்வைவல் பண்ணுறது, ஒரு ட்ரெண்டை சரியான விதத்தில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது அட்வான்சேஷனுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, ஏன் இன்டியூஸ்மெண்ட் பார்க்கணும், இம்பேலன்ஸ்னா என்ன, இம்பேலன்ஸ் நமக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஸ்வீப் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் எங்கே வந்து அப்ளை பண்ணி அதை எப்படி வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண போகிறோம், ஆர்டர் ஃப்ளோனா என்ன, ஆர்டர் பிளாக்னா என்ன, கிங் அப்படின்னா என்ன, குயின் அப்படின்னா என்ன, இன்ஜினியரிங் லிக்விடிட்டினா என்ன, ஃபியூல்னா என்ன, இப்படி எக்கச்சக்கமான வந்து நம்ம வந்து டேர்ம்ஸ் படிப்போம். இதெல்லாம் நிறைய படிக்கணுமே, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு நான் தான் படிப்பிக்க போகிறேன். எப்படி இதை ரிமெம்பர் பண்ணிக்கிறது, எப்படி வச்சுக்கணும், எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த 4-5 டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு பழகிரும். அண்ட் ட்ரேட் பண்ணக்கூடிய டைமிங், செஷன் டைமிங், அண்ட் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் லெவல்ல என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்மளுக்கு காசை காப்பாற்றி வச்சுக்கிறது, உண்மையான ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறோம், உங்களுக்கான சரியான சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இது வரைக்கும் நாங்கள் அட்வான்ஸ் செஷனில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இப்போ பேசிக்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, அட்வான்ஸ்ல நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல கத்துக்க போறீங்க அப்படின்றதுல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஓவரால் இந்த செஷன்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல என்ன, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள யாரெல்லாம் வாரா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க யாரு, அதுக்குள்ள பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கவங்க யாரு, அண்ட் எஸ்எம்சி வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள எப்படி வாராங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எங்களுடைய செஷன்ஸ்ல பின்ஃபாக்ஸ் அகாடமியில நாங்க என்ன மாதிரியான செஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம், அந்த ஒவ்வொரு செஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கு, பேசிக் செஷன் அண்ட் அட்வான்ஸ் செஷன் என்ன மாதிரியான டாபிக்ஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒவ்வொன்றையுமே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுடைய கோர்சஸ் வந்து நிறைய நிறைய விஷயங்களை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்து தரனால உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவான ஏர்னிங்க்கு ஒரு ஒரு ரோட் மேப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸஸ். ஸோ கம்பல்சரி இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்க பாருங்க. இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே அந்த மாதிரி தான் நடக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 PM வந்து உங்களுக்கான கிளாஸஸ் நடக்குது. தமிழில் தான் இந்த கோர்சஸ் எல்லாம் நடக்கும், உங்களுக்கு நான் தான் படிப்பேன். 1 மந்த் நடக்கக்கூடிய இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,000 வரைக்கும் வருது. கோர்ஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரோ இல்லாட்டி உங்களை கண்டெக்ட் பண்ண அசிஸ்டண்ட்டையோ நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க எப்படி இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் மார்ச் 26 வந்து உங்களுக்கான இன்டேக் வந்து நடக்குது. ஸோ ஐ திங்க் நான் உங்களுக்கு வந்து இந்த செஷனில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஐ திங்க் இந்த கோர்சஸ் மூலயமா உங்களால் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணிக்க முடியுன்றதும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாயின் பண்ண விருப்பமானவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள். இந்த கோர்சஸ் ஐ திங்க் ஐ ஓப்பனிங்காக இருக்கும், உங்களை நெக்ஸ்ட் லெவலில் ஃபினான்ஷியல் ரீதியாக நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணுறதுக்கும், ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு இறுக்கமாக இருக்குன்னா அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதனால் என்னோட சேர்த்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ப்ராஃபிட்டை வந்து உங்களாலையும் எடுக்க முடியும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த வெபினார் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடியவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரோ இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கோ நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களோட சேல்ஸ் அசிஸ்டன்ஸை வந்து கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோர்சஸில் வந்து 15,000ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பே பண்ணணும் அப்படின்றது வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 5,000 பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத 1 வீக்கில் நீங்கள் பே பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுடைய சேல்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இந்த கோர்சஸில் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் என்னோட ஜேர்னியில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் என்னோட ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் லெவலில் ஃபினான்ஷியலுக்குள்ளே ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உருவாக்கி தருவேன். ஸோ அதனால் எல்லாருமே இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு செஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.